2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலா வந்துட்டு பரபரப்பா போய்க்கிட்டு இருக்கு. 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வந்துட்டு ஓட்டும், 4ஆம் தேதி வந்துட்டு ரிசல்ட் டேட்டாவும் வந்துட்டு இருக்கு. நெறைய பேர் வந்து நெறைய வீடியோஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. எல்லாமே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாரோட பங்களிப்பும் இதில இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணமாவும் இருக்கு. என்னன்னு சொன்னா, வருங்கால தலைமுறைகள் வந்துட்டு நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், அவங்களுக்கு தேவையானத யார் செய்வா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து பண்ற ஓட்டு வந்து இந்த 2026ஆ இருக்கும். இந்த 2026 வந்துட்டு நெறைய யங்ஸ்டர்ஸோட மத்தியில வந்துட்டு இந்த தேர்தல் வந்துட்டு மிகவும் வந்துட்டு ஒரு பேசும் பொருளா இருக்கு. இதுவரைக்கும் வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு பேசு பொருள் வந்துட்டு எங்கேயுமே இல்ல. காமனா தேர்தல் நடக்கும். யாருக்காவது இப்ப அவங்க இஷ்டத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க, வந்துருவாங்க. பட் இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஜெனரேஷன் வார் அப்படின்னே கூட சொல்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு தேர்தல் வந்துட்டு எல்லாரோட டாக்கா இருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதவை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே மாற்றத்த வந்து கன்ஃபார்ம் வந்து விரும்புறாங்க. அதுக்கு காரணமே வந்துட்டு இந்த முக்கியமான வந்துட்டு இந்த சோ கால்ட் ஜென்ஸி அண்ட் யூத் ஜெனரேஷன்ஸ். இத வந்து நம்ம கண்டிப்பா வந்துட்டு ஓட்டு போடும்போது ஜென்ஸீஸா இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாரா இருந்தாலும் சரி, நமக்கு இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு, அந்த ஓட்டு போடும்போது எல்லாத்தையுமே நீங்க யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு கன்ஃபார்ம் இருக்கு. அதோட முயற்சியில தான் வந்துட்டு இந்த மாரி ஒரு சில ஷார்ட்ஸ் ஆர் வீடியோஸ் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு போடுறோம். தயவுசெய்து எங்களுக்காக, வருங்கால தலைமுறைகளுக்காக வந்துட்டு யோசிச்சு வாக்களிங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது.